வணக்கம் கலக்கல் .com நேயர்களே, நான் செந்தில் பேசுகிறேன். இயக்குனர் ஏ வெங்கடேஷுடைய 25வது படம் ரொம்ப நல்ல வண்டானி. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் நியூயார்க்கில் ரொம்ப நல்ல வண்டானி கான்டெஸ்ட் நடந்துச்சு. அதில் டைட்டில் வின்னர் நான் தான். ஸோ இந்த படத்தில் நடித்தது மூலமாக மட்டும் இல்லாமல் இப்போது அகில உலக ரொம்ப நல்ல வண்டானியே நான் தான் மாறி இருக்கேன். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஏ வெங்கடேஷ் சார் என்னை வந்து இயக்கியிருக்கார். இந்த படத்தில் அறிமுக கதாநாயகி ஸ்ருதிபாலா நடிச்சிருக்கிறாங்க. கேரளாவில் வந்து அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருக்காங்க, பயங்கர டேலண்ட்டு. ஸோ தமிழுக்கு அவங்க கிடைச்சது, தமிழுக்கு தான் தமிழர்கள் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அவங்களுடைய நடிப்புலையும் ரோபோ சங்கர் அண்ட் நம்ம இமான் அண்ணாச்சி இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி த்ரில்லர். ஏ வெங்கடேஷ் சாரோடைய இயக்கத்தில் ஒரு வித்தியாசமான காமெடி படம். டெஃபினட்டாக அந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு க்ளீன் காமெடி, அதனால் ஃபேமிலியை கூட்டுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. கண்டிப்பாக எல்லாருமே டோட்டல் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுவீங்க. நான் சோனா பேசுகிறேன். ரொம்ப நல்லவன் டானியோடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஏ வெங்கடேஷ் சாரோடைய டைரக்ஷன், ரொம்ப மாடர்னான ஒரு ஸ்க்ரீன் பிளே, மாடர்னான ஒரு ஸ்டோரி, இப்போ இருக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை, யாருமே கேஸ் போட முடியாத ஒரு கதை. ஸோ ஐ விஷ் him all the very best. சர்வஜித் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸ்ட்ரகிளிங் டேஸ்லேருந்து இவ்வளோ தூரம் லைஃப்பில் மேலே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகி தமிழ் இண்டஸ்ட்ரியில் படம் எடுக்கிறது சின்ன விஷயம் இல்லை. ஸோ ஐ விஷ் him also the very best. இந்த மூவியில் நான் கவுன்சிலர் ரோல், ஒரு ஸ்வர்ணாக்கா மாதிரி ஒரு ரோல். ஸோ ஐ விஷ் மை செல்ஃப் ஆல்சோ த வெரி பெஸ்ட். மிர்ச்சி செந்தில், ஜான் விஜய், நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச். Hi, my name is Shruti Bala. I'm from Kerala and this is my first Tamil movie, Romba Nalavendani. This is full a comedy, suspense, comedy thriller. I can say it's full comedy and fun thriller, and it's a family entertainment movie. So you all must go to theaters and watch. This is going to hit on theaters on March 6th. And the character name Mandu Maha, and I'm not saying much about this character because you can see on theaters now, otherwise the suspense will go. So anyway, you all must go to theaters and watch and support us. Thank you. Morning, my name is Deepak Kumar Nair, the producer of Romba Nalla Vandani. It's an amazing, interesting humor thriller. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த படம் டைரக்டர் ஏ வெங்கடேஷ் ஸ்டோரி சொல்லும் போதே நாங்கள் விழுந்து சிரிச்சோங்க. இந்த படத்தை நாங்கள் ஸ்டோரி கேட்டு டிசைட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. 4 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் நாங்கள் பண்ணிட்டு எவ்ரிபடி இஸ் லைக் த மூவி அண்ட் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி நான் கேரண்டி தர்றேன். இட் இஸ் அன் அமேசிங்லி குட் ஹியூமர் அண்ட் இட்ஸ் வெரி க்ளீன். இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். 2 hours கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணோம். நீ கண்டிப்பாக பார்க்கணுங்க. ரொம்ப நல்ல வண்டானி. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் விஜய், ரொம்ப நல்ல வண்டானி படத்தோட எடிட்டர். இது ரெகுலரான டேரக்டர் ஏ வெங்கடேஷோட படம் தான். கமர்ஷியல் இருக்குது, பட் ஜானர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஜானர் ட்ரை பண்ணியிருக்காரு இந்த படத்தில். என்ன சொல்கிறது, நீங்கள் படத்தை பாருங்கள். தேங்க்ஸ். வணக்கம், நான் பாடலாசிரியர் உமா சுப்பிரமணியன் பேசுகிறேன். தம்பி அர்ஜுனாங்கிற திரைப்படத்தின் வாயிலாக பாடலாசிரியராக அறிமுகமாயிருக்கு. அதன் பிறகு முத்துக்கு முத்தாக, வில்லாளன், வலியுடன் ஒரு காதல் போன்ற படங்கள் வெளியாகிருக்கு. ரொம்ப நல்ல உண்டானி படத்தில் வந்து ரஜினி எனக்கு பிடிக்குங்கிற பாடல் நான் எழுதியிருக்கேன். நல்ல வாய்ப்பினை வழங்கிய ஏ வெங்கடேஷ் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம், என்னோட பேர் வந்து மனோகர். ரொம்ப நல்ல வண்டானி படத்தில் வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சினிமாவுக்கு ஆசை வந்தோன்னா சென்னைக்கு தான் வந்தோம். சென்னையில் வந்து அசோகராஜன் சார் கூட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம். அப்புறம் வந்து விஜயஸ்ரீ மேடம் கூட ஒர்க் பண்ணோம். ஸோ அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறப்ப வந்து வெங்கடேஷ் சாரோட நிறைய படங்கள் பார்த்துருச்சு. ஆனால் அவர் படம் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோன்னு கேள்விப்பட்டோன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஹிட் மேக்கர். ஸோ ஆனால் ஷூட்டிங் ஆரம்பித்து 2 நாள் முடிஞ்சோன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சார் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இந்த படம் வந்து கேரளா, தமிழ்நாடு, சென்னை, பாண்டிச்சேரி நிறைய இடங்களில் ஷூட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும், செந்தில் சார், ரோபோ சார், இமான் அண்ணாச்சி சார், வெளிநாடு மூர்த்தி சார், எல்லோருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு டீம் ஒர்க்காக பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு காமெடி த்ரில்லராக இந்த படம் அமைஞ்சிருக்கு. நல்லா இருக்கு படம். சின்ன பசங்க இருந்தால் ரொம்ப பெரிய ஆளுங்க வரைக்கும் ஒரே மாதிரி உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், நான் பாடலாசிரியர் லலிதானந்த் பேசுகிறேன். இந்த படத்தில் 2 பாடல், ரொம்ப நல்ல வண்டானி படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். உலகமே உன் கையில் தோலான்னு ஒரு பாட்டு, ரொம்ப நல்ல வண்டானின்னு ஒரு ப்ரமோஷன் சாங்கு.
இயக்குனர் வெங்கடேஷ் அவர்கள் கூட நான் முதல் முறையாக அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அவர் எனக்கு ஒரு 15 வருடமாக சார் கூட எனக்கு பழக்கம், சினிமாவுக்கு வந்த புதியிலேருந்து பழக்கம். ஆனால் இந்த படத்தில் தான் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ரொம்ப இனிமையான அனுபவம், பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோபோ சங்கர் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லவண்டானி திரைப்படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில். இந்த படம் வந்து முழுக்க குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இயக்குனர் வெங்கடேஷ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. வணக்கம், நான் இயக்குனர் வெங்கடேஷ் பேசுகிறேன். ரொம்ப நல்லவண்டானி. இந்த படம் வந்து ஒரு வில்லனும் ஹீரோவும் ஒருத்தராக பார்த்து சொல்லிக்கிறாங்க ரொம்ப நல்லவண்டானின்னு. அதுதான் அந்த படத்தோட டைட்டில். இது வந்து ஒரு சண்டே தொடங்கி ஒரு சாட்டர்டே முடிகிற ஒரு கதை. 7 நாள் நடக்கிற கதை அது. வில்லனும் ஹீரோவும் சண்டே மீட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த சாட்டர்டேல ஏன்டா மீட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கதை இது. ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதைன்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய பாணியிலிருந்து இது நான் வேணுமென்றே வேறு மாதிரி ஒரு ஜோனலில் படம் பண்ணடா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு பண்ண படம் இது. படம் பார்த்தப்போ அத்தனை பேரும் உண்மையிலே என்னை பாராட்டினாங்க. சூப்பராக இருந்திருக்கு சார், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, வேறு மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னாங்க. அது ரசிகர்களும் சொல்லுவார்கள். ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு மிர்ச்சி செந்தில் நடிக்கிறாரு. கூடவே ரோபோ சங்கர், சர்வஜித்னு ஒரு வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்புறம் இமான் அண்ணாச்சி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அப்புறம் இது தவிர வந்துட்டு ஜான் விஜய், வெண்ணிராட மூர்த்தி, கனல் கண்ணன், கானா பாலா, ரேகா, சோனா, இவங்களோட நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறேன். ரெட்டி அப்படின்ற ஒரு வில்லன் கேரக்டரில் வர்றேன். தெலுங்குலாம் பேசுகிறேன் படத்தில். நான் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு களத்தில் நான் பண்ணணும்னு பிளான் பண்ண படம் இது. அதெல்லாம் படமும் வித்தியாசமாக வந்திருக்குது. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ரசிகர்களும் இந்த படம் வந்து திருப்திப்படுத்தும். ஏன்னா அந்த படம் நான் இப்போ எடுக்கிறப்ப எல்லாமே ரசிகர்களை மைண்டில் வச்சா எடுத்தேன். ஏன்னா நம்ம கமர்ஷியல் பேட்டர்ன்லேருந்து மாறுபட்டு எடுக்கிறோம். அதே சமயம் ரசிகர்களை வந்து இந்த படம் எந்த விதத்துலையும் சோர்வடை வச்சிடக்கூடாது அப்படின்ற கான்ஃபிடென்ட்டாக பண்ணேன். அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக படம் வந்திருக்கு. பாருங்கள், நீங்களும் என்னைய பாராட்டுவீங்க. நன்றி, வணக்கம்.